சூரியபிரகாசம் சார், முதலமைச்சர் வந்து போட்டிருக்கிற ட்விட்டர் பற்றி நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 11/6/2025 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி நிர்வாகி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர், அந்த கேஸ் நீங்கள் பார்த்து வேலூர்கிட்ட வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு, சுட்டாங்க, திடீர்னு கீழே விழுறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரியுது அவரை கன் ஷாட்டில் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார், இந்த சம்பவம் நடந்தது 11/6/2025 சார். அதுக்கடுத்து இப்போ ஒரு தேதி சொல்கிறேன், 6/7/2025. 11/6/2025க்கும் 6/7/2025க்கும் அதிகபட்சம் ஒரு 20 நாள் தான் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார் நான் சொல்கிறது? ஒரு 20 நாள் தான் சார். எஃப்ஐஆர் நம்பர் 171. காவல் நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பூர் காவல் நிலையம் சார். சரிங்களா சார்? ஆம்பூர் டவுன் காவல் நிலையம். இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வந்து ஒரு வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒருத்தரை சந்தேகப்பட்டு பிடிச்சு பேக்கெட்டை செக் பண்ணுறாங்க. உள்ள புல்லட்ஸ் இருக்குது. ஃபர்தராக அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சில இடத்துல கூட்டிகிட்டு போய் காட்டும்போது பார்த்தீங்கன்னா 7.6 mm பிஸ்டல் ஸ்பெயின், அப்புறம் ரிவால்வர் ஜெர்மனி ரிவால்வர், அப்புறம் ஏர்கன் இந்தியாவுடைய ஏர்கன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 துப்பாக்கிகளை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இது போலீஸ் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இதில் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா சார், இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பையனுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 வயசு சார். இதில் அப்பா மகன் 2 பேருமே அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஒரு 25 வயசு பையனுக்கு துப்பாக்கி எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வருது. நாங்கள் இந்த வீடியோஸை கூட போட்டுட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமாக துப்பாக்கியில் சுடக்கூடியது இல்லை துப்பாக்கி பறிமுதல் அப்படிங்கிறது இங்கே நடக்குதா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி சார். இந்த 2 விஷயத்தை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்? இல்லை, இன்றைக்கி நீங்கள் இந்த சம்பவம் வந்து நிஜமாகவே ரொம்ப கவலைக்குரியது. தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு முதல்வர் வேணால் தன்னோட முதுகில் வந்து சொட்டு கொடுத்துக்கலாமே தவிர உண்மை நிலை வந்து அது கிடையாதுன்றதை வந்து இன்றைக்கு நடக்கின்ற சம்பவம் வந்து காட்டுது. நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கியை பறிமுதல் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து இந்த வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்த இந்த கல்ராயன் மலையில், சேலத்தில், இல்லை அந்த பக்கம் தேனி பக்கமெல்லாம் வந்து லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணுற நாட்டு துப்பாக்கிங்க அதுதான் இது பண்ணுவாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து 6ஆம் தேதி கைப்பற்ற இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்பெயின் துப்பாக்கி, 2 ஜெர்மனி 1, ஒரு நாட்டு துப்பாக்கி, 4 மொத்தம் 4 ஆயுதங்கள். அது கூட வந்துட்டு போலீஸ் வந்து இன்டெலிஜென்ஸில் போயிட்டு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இதை பிடிக்கல. சான்ஸ் ரெக்கவரி. ஆமாம், இது வந்து சான்ஸ் ரெக்கவரி. ஏதாவது அவர் வந்து வாகன தணிக்கை பண்ணுறவர் அவர் பார்த்துட்டு ஓடுறான், உடனே வந்து இன்ஸ்பெக்டர் துரத்தி பிடிக்கிறார். அதில் புல்லட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு இமீடியட்டாக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம அவரை பாராட்டணும். இதை வந்து இதோட சீரியஸ்னஸை தெரிஞ்சு இமீடியட்டாக அந்த இதையும் ரெக்கவர் பண்ணிடுறாரு. மீதி பேர்லாம் வந்து இதுக்கு ஐஜிக்கு, டிஜிபிக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அது அப்படியே வந்துட்டு உடனே வந்து தலைமைச் செயலகத்துலேருந்து செய்தி வரும், அதை தயவு செய்து நீங்கள் இது பண்ணாதீங்க, அதை அப்படியே அமுக்கி வாசிங்க, இது வந்து நாட்டில் மக்களுக்கு கலவரத்தை உண்டாக்குன்னு சொல்லி அப்படியே வந்துட்டு ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக மூடி மறைப்பாங்க. ஓகே, புரியுது. இது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் காரியத்தை தான் இதை நான் பார்க்குறேன் நான். இது வந்து இன்றைக்கு புதுசு இல்லை. 20வது வருஷத்திலேயே நீதியரசர் கிருபாகரன் வந்து அவரோட பெஞ்சில் வந்து ஒரு வழக்கில் தமிழ்நாடு விழித்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் கன் கல்ச்சர் தன்னுடைய ஷோயிங் இட்ஸ் அக்லி ஹெட்டுன்னு சொல்லி கொடுத்து ஒரு சீரீஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு அவரோட பெஞ்சு வந்து கொடுத்து 2020லேயே இதை வந்து தமிழ்நாடு வந்து கட்டுப்படுத்தணும். இதை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு தமிழகம். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, கன் கல்ச்சர் இஸ் ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி ரேசிங் இட்ஸ் அக்லி ஹெட். அதுதான் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டோட தலைப்பை. அப்போவே வந்து கவர்மெண்ட் வந்து விழிச்சுன்னு இருந்திருக்கணும். ஆனால் பட் இந்த சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் வந்துட்டு துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து விட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் போன மாதம் சொல்கிறார், இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் தான் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாகிட்டது, எங்கள் ஆட்சியில் அதுவுமே இல்லைன்னு சொல்லி இதை அரசியலாக பார்க்குறாங்களே தவிர இதோட வீரியத்தை வந்து அவங்க புரிஞ்சிக்கல.
இது எந்த அளவுக்கு இந்த நாட்டை தமிழ்நாட்டை வந்து எடுத்துகிட்டு போகுன்றதே வந்து தெரியாத வந்து அதாவது வந்து அதோட வீரியத்தை குறைக்கிற மாதிரி ஏதோ அரசியல் தமாஷ் பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நையாண்டி பண்ணிக்கிறது வந்து இந்த அரசுக்கு அழகல்ல. ஓகே ஓகே. ஏன்னா நிலைமை வந்து என்னன்னா 2019 ஆயுத சட்டத்தில் ஒரு திருத்தத்தை ஒன்று கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்ம்ஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆமா அதுல பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரெண்டாவது இது வச்சிருக்கிறது ரொம்ப அஃபென்ஸ்ங்கிற விதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆமா, அதாவது இதுல தண்டனை அப்படிங்கிறது ஆயுள் தண்டனை அப்படின்னா 14 வருடம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ல மாத்தினாங்க. ஆயுள் இருக்கும் வரை அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ரெண்டாவது இதை வாங்குறது, விற்கிறது, வச்சிருக்கிறது, நீங்க துப்பாக்கிட்டு தேடுறது கூட குற்றம் அப்படின்ட்டு சட்டம் சொல்கிறது. கரெக்டா சார்? மினிமம் சென்டென்ஸே 5 இயர்ஸ் வரை கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தான் சார். பொதுவா இந்த மாதிரியான கேசஸ் வந்து இதுல கன்விக்ஷன் ரேட் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? இதுல கன்விக்ஷன் ரேட் வந்து இது ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெக்கவரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வந்து பட் ஜென்ரலாக வந்து கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஆமாம், ஏன்னா வந்து அந்த ரெக்கவரி பண்ணுற இது வரைக்கும் வந்தது இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு வந்து அது வந்து இம்மீடியட்டாக வந்து ட்ரையலை முடிக்காது. அது பாட்டுக்கு ஒரு 50 விட்னஸ் 100 விட்னஸை போட்டு அது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. பல வழக்குகளில் வந்து அவங்கள சம்மந்தப்படுத்துவாங்க. அதனால் என்னன்னா உடனடியாக வந்து இந்த வழக்குகள் முடியாது. அதனால் வந்து தண்டனை விகிதாச்சாரம் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இந்த நாட்டு துப்பாக்கியை வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு இதுன்னு சொன்னால் அதில் அவங்க வந்து அதை சீரியஸாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் கண்ட்ரி மேடு துப்பாக்கினா அது ஒரு வேல்யூ. துப்பாக்கி தான் கண்ட்ரி மேடு, ஃபாரின் மேட்லாம் எதுவும் கிடையாது. பட் கண்ட்ரி மேட்ல அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க கோர்ட்டே வந்து. ஏன்னா அவரோட இன்டென்ஷனே வந்து அதை வந்து நாட்டை பிரிக்கிறதுக்கோ இல்லை நாட்டில் இருக்க அமைதியை குலைக்கிறதுக்கோ அது கிடையாது. அது வந்து வெறும் அந்த உள்ளூர் காட்டில் வேட்டையாடுறதுக்கு அதுவும் தப்பு தான். ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மினிமம் பனிஷ்மெண்ட்டு 5 இயர்ஸ், மேக்ஸிமம் லைஃப் தான். பட் அந்த அளவுக்கு அதை சீரியஸாக யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னா ஈரான்லேருந்து பாகிஸ்தான் வழியாக வந்து ஆயுதங்கள் கடத்தப்படுவதும் அந்த ஆயுதங்கள் வந்து சென்னை வழியாக வந்து இலங்கைக்கு போகிறதும் இந்த போதை கும்பலில் வந்து இந்த ஆயுதம் இருக்கிறதுனால வந்து போதை கும்பல் செய்கின்ற அராஜகங்களை யாரும் அது சுட்டி காட்டவோ காட்டி கொடுக்கவோ முன்வர மாட்டார்கள். ஏன்னா அதனால தான் வந்து இப்போ சென்னையோ தமிழ்நாடு வந்து தூத்துக்குடியோ தமிழ்நாடு மற்ற ஹார்பர்ஸ்லாம் இதை வந்து ஒரு ஆயுத கடத்தலின் மையப்புள்ளியாக ஆகிடக்கூடாது அந்த ஆனால். பட் வந்து நீங்கள் இந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா சர்வசாரமாக ஃபாரின் பிஸ்டல் எப்படி வந்துச்சு? ஓகே. இப்போ இந்த இதுக்கே வந்து செகண்ட் திங் லோக்கல் போலீஸ் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இது வந்து என்ஐஏ பண்ண வேண்டிய கேஸ். ஆனால் வந்து இதை வந்து ஒரு எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ இது வந்து நானே இன்றைக்கி பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து மக்கள் மன்றத்தில் வந்து வெளிவராத போச்சுன்னு சொல்லி. சர்வசாதாரணமாக இது கிட்ஸ் க்ளவுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் மாதிரி வந்து சும்மா பஞ்ச் பண்ணி விடக்கூடாது. இதோட வேறு எங்கே போயிருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவை வந்து எலெக்ஷன் டைமில் வந்து இதை ஜாதி மோதலை உருவாக்குவதற்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளும் இதில் தீவிரம் காட்டுவாங்க. இதில் வந்து அரசியல் ஆதாயத்திற்காக. ஆனால் மக்கள் வந்து நேர்மையாக அவங்க ஓட்டு அளிக்கணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அமைதியை நிலவ வைக்க வேண்டியது தமிழகத்தின் அரசின் பொறுப்பு. அது இந்திய அரசுக்கும் வந்து ஏன்னா இது இன்டர்னல் சேஃப்டி மாத்திரம் கிடையாது, எக்ஸ்டர்னல் இஷ்யூஸும் இதில் இன்வால்வ் இருக்கிறதுனால இதில் வந்து இந்திய அரசு இதில் தீவிரம் காட்டி இந்த கேஸை வந்து என்ஐஏ எடுத்துகிட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டினேன்ல சார், நான் இந்தியாவினுடைய ரொம்ப பதற்றமான மாநிலங்கள் அப்படின்ட்டு இந்தியாவினுடைய உள்துறை இலாக்கா பட்டியலிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப முக்கியமாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வருது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் ரொம்ப முக்கியமாக வர்றது உல்ஃபா அமைப்பு இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலம் வருகிறது, நாகா ஆயுதப்படை இருக்கக்கூடிய நாகாலாந்து வருகிறது, அப்புறம் மணிப்பூர் வருகிறது. சரிங்களா சார்? இந்த மணிப்பூர் ஆயுதப்படைகள் நாங்கள் சார் அந்த பகுதிகளில் அந்த மாநிலங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத ஆயுதங்களை விட அன்லைசன்ஸ்டு ஆர்ம்ஸை விட தமிழ்நாட்டில் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லலை, இந்திய அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இதை கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவாக தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்க வேண்டியது தேவையா சார்? ஏன்னு நான் உங்களுக்கு பட்டியலோட சொல்லிடுறேன். அஸ்ஸாம் சார் சொல்லிடுறேன். அஸ்ஸாமில் 163 அன்லைசன்ஸ்டு ஆர்ம்ஸ் பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க 18ல், மணிப்பூரில் 24, நாகாலாந்தில் 99, தமிழ்நாட்டில் 164 சார். சரிங்களா சார்?
சார் அங்கே தான் உங்கள் கவலை வந்து அங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஏன்னா அந்த வந்து நம்ம அது வந்து இப்போ நமக்கு இந்த பக்கம் பர்மா, அந்த பக்கம் சைனா, Border states. பங்களாதேஷ், அது மாதிரி அந்த 3 கண்ட்ரி பார்டர்ஸ் வரும். ஓகே. அவங்க நம்ம நாட்டில் வந்து அமைதியை சீர்குலைக்கணும்னு சொல்லி அந்தந்த ஆர்மியை வந்து இந்த இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே. ஆனால் அங்கே தான் வந்து சீசர் நிறைய இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் மாநிலத்திலேயே கம்மியாக இருக்கு. ஆமா. இங்கே நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டேட்ஸ்லேயே வந்து சீசர் கம்மியாக இருக்கு. ஓகே. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்கிறது வந்து நிஜமாவே வந்து மிகவும் கவலைக்குரிய விஷயம். இந்த கவலை ஒன்றும் உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் கிடையாது. ஓகே. இதே வழக்கு வந்து 2025 இந்த வருஷத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னா உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு வழக்கு இப்போ வந்துச்சு. ஓகே. அவங்க என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய கவலையை வந்து தெரிவித்து நாடு முழுவதுமே இதுக்குன்னு ஸ்பெஷல் கமிட்டி ஒரு ஸ்டேட்லேயும் வந்து ஸ்பெஷல் கமிட்டி போட்டு இதை கற்பனத்து இந்த இல்லீகல் மேனன்ஸ் ஆஃப் இல்லீகல் ஆர்ம்ஸ் அதை வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு யூனியன் டெரிட்டரிலையும் ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டு இருக்கு. அதனால் வந்து கோர்ட்டுக்கு இருக்க கவலை வந்து நம்ம போலீஸுக்கு இல்லையோன்ற கவலை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து 90% வந்து சொஃபிஸ்டிகேட்டட் பிஸ்டல்ஸ்ன்றது வந்து வசதி இருக்கவங்ககிட்ட மாத்திரம் தான் இருக்கும். நீங்கள் அந்த வில்லேஜஸில் இருக்கிற நாட்டு துப்பாக்கிலாம் அது பெரிய மேட்டர். ஏன்னா அவங்க வந்து மக்கள் விட்டு அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. தன்னுடைய பயிரை பாதுகாக்கிறதுக்கு இந்த வனவிலங்குகள் வந்து பயிர் நாசம் பண்ணால் சொல்கிறது அது மாதிரி தான் வச்சுருப்பாங்களே தவிர அந்த புல்லட்ஸுக்கு வீரியமும் கிடையாது, அந்த துப்பாக்கிக்கு வந்து ரேஞ்சும் ரொம்ப கம்மி. பட் இங்கே வந்து கேங்கில் வந்து யார் வந்து சுப்பீரியர் கேங்குன்னு சொல்லி அண்டர் வேர்ல்டு டான்ஸ்லாம் வந்து இந்த தன்னுடைய செல்வாக்கு நிலைநாட்டுது. எல்லார்ட்டையுமே துப்பாக்கி வச்சுருக்காங்க, சோஃபிஸ்டிகேட்டட் பிஸ்டல்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதியரசர் கிருபாகரன் வந்துட்டு அப்பயே சொன்னார் தமிழ்நாட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு துப்பாக்கி கிடைக்குதுன்னு சொன்னார். வட மாநிலத்தில் 50,000 ரூபாய்க்கு கிடைக்கிற துப்பாக்கி தமிழ்நாட்டில் 2 லட்சத்து ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி 2020 சொன்னார். ஓகே சார், அதாவது 20 இருந்த தமிழ்நாட்டில் இருந்த சட்டவிரோத துப்பாக்கிகளுடைய பறிமுதலை விட 21, 22 காலகட்டத்தில் அது அப்படியே டபுள் ஆயிருக்கு சார். பாருங்க, அஸ்ஸாம்ல 182 சார், நாகாலாந்துல 31 சார், மணிப்பூர்ல 15 சார், தமிழ்நாட்டில் 693 ஆயிருக்கு. 20ல 352. இது எதை குறிக்குது? போலீஸ் வேலை செஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இதை எதை குறிக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்றதை குறிக்குது. ஏன்னா இவ்வளோ சீசரே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கணக்குப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1/10 தான் சீசரே இருக்கும். ஓகே. 1/10 சீசரே இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும் நீங்கள் அதை பண்ண. செகண்ட் திங் வந்து தமிழ்நாடு வந்து போதைப் பொருள் கடத்துபவர்களின் மையமாக இருக்கிறதுன்றது வந்து இங்கேருந்து தான் ஸ்ரீலங்காவிலேருந்து யூரோப்புக்கும் அங்கேருந்து யூஎஸுக்கும் வந்துட்டு போதைப் பொருள் போகுதுன்றது வந்து எல்லாருமே வந்து என்ஐபியும் தராங்க, பேப்பர்லேயும் வருது. அதனால வந்து தமிழ்நாடு ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா ஏகப்பட்ட போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வழியாக தான் போதைப் பொருள் கடத்தப்படுதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ போதைப் பொருள் கடத்தும் போது ஏகப்பட்ட கேங்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி துப்பாக்கிகள் இருக்கிறது சர்வசாதாரண கேங் வார்ஃபேரில். அவங்க யூஸ் பண்ண நம்ம ஒருத்தனை த்ரெட்டன் பண்ணுறதுக்காவது இல்லை மீதி பேரை வந்து பார்த்தாலும் வாய முடிட்டீருன்னு சொல்லி மிரட்டுறதுக்காவது அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தமிழக முதல்வருக்கும் இருக்குது. ஆனால் வந்து இதில் சிஐடி நம்ம நண்பர் சொன்ன மாதிரி வந்து முன்னாடிலாம் வந்துட்டு பாலிடிக்ஸில் இருக்கவங்க கோர்ட்டில் இருக்கவங்கலாம் வந்துட்டு என்ன டெவலப்மெண்ட்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் இவங்க வந்து டெய்லி கேட்பாங்க. டெய்லி அந்த தொடர்பு இருந்துச்சு. இப்போ வந்து சுத்தமாக கிடையாது. வெறும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் காசு அடிக்கலாமா அந்த லெவலில் தான் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கே தவிர இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் வருமுன் காப்போன்றது போலீஸில் இப்போ சுத்தமாக இல்லாதே போயிடுச்சு.